ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஸ்கார்ஃப் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வின்டருக்கு வந்து நான் ஆரம்பித்த முதல் ப்ராஜெக்ட். முழுசாக முடிச்சு அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சாச்சுங்க. சரி காட்டிடலாமே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணிட்டேன். சரிங்க, இப்போ என் கூட வாங்க நம்ம ஸ்கொயர்ஸ் கார்டன் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றி பார்க்கலாமாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா நீ வீடியோவில் காட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறியான்னு. இல்லைங்க, இப்போ நான் என் கண்ணு வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் இந்த கேமரான்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி தாங்க நாங்களும் உள்ளே போனோம். வாங்க போனது என்னமோ ஃபிஷ்ஷு தான், ஆனால் அந்த செக்ஷன் மட்டும் போக மாட்டோங்க. இருக்கிற எல்லா செக்ஷனும் தான் போயிட்டு வருவோம். இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் கார்டனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பிளான்ட்ஸ் லவர் அப்படின்னா அங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. இல்லை நீங்கள் ஒரு பெட்ஸ் லவர் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த புக்ஸ் லவர் இல்லை கிராஃப்ட்ஸ் லவர் அப்படின்னாலும் எல்லாமே கிடைக்குங்க. இல்லை அதுவும் விட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த சென்டட் கேண்டில்ஸு, ஹேண்ட்மேடு சோப்ஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுவும் அங்கே கிடைக்குங்க. ஸோ அங்கே என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே கிடைக்குங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் ஜாலியாக எங்கேயாவது சுற்றுறது தான் வந்து ரொம்ப வந்து விரும்புவோம். அது இங்கே போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிளான்ஸ் எல்லாம் தாங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ங்கிறனால உங்களுக்கு கிறிஸ்மஸ் ரிலேட்டடாகவே எல்லாமே இருக்குங்க. அதாவது இந்த பூத்தொட்டி அதெல்லாம் இருக்குல்லங்க, அது கூட வந்துட்டு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ரிலேட்டட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இந்த சீசனில் வைப்பாங்க, கலர் கலராக இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாமே ஆர்கிட் பிளான்ஸ் தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஆனால் பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இங்கே போன்சாய் பிளான்ஸ் கிடைக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேம்பு, லக்கி பேம்பு தான். இது எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் போகிறப்போ ஒரு தடவை எடுத்துகிட்டு திருப்பி வேண்டான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி போன்சாய் அண்ட் ஆர்கிட் பிளான்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் செக்ஷனுக்கு வந்துடலாமாங்க. இப்போ கிறிஸ்மஸுங்கனால எனக்கு தெரில, முன்னாடி இந்த இடத்துல வச்சதெல்லாம் கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னு தெரிலங்க. ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக கூட்டங்க. என்னால் வந்து வீடியோ வந்து அவ்வளோ நேரம் ஒரு இடத்துல நின்று எடுக்க முடியல. ஒருத்தவங்க போட்டும் எல்லாம் நின்று டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அங்கே காலியானா எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே கேலண்டர்ஸ் தாங்க. இங்கே நிறையா கேலண்டர்ஸ், பிளானர்ஸ் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் கேட் லவர், டாக் லவராக இருந்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து ஒரு மந்த்துக்கு இருக்கிற மாதிரியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க இங்கே. அடுத்தது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புக் செக்ஷன் தாங்க. இது எல்லாமே கிட்ஸ் புக் செக்ஷன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்மளுக்கு கலர் பாருங்களேன் எவ்வளோ அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. அது கூட வந்து இந்த ஆக்டிவிட்டி கிட் மாதிரியெல்லாம் அட்டாச் பண்ணி வர வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்க பார்த்தா விடுவாங்களாங்க, எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட ஒன்று ஒன்றா வந்து பேஸ்கெட்டில் போடுவாங்க. நம்ம அப்படியே அவங்க கூட நடந்து வரப்போ நைஸாக எடுத்து வச்சுட்டு வந்துடணும். இல்லாட்டி அவ்வளோதாங்க, பேஸ்கெட் ஃபுல்லாக நிரம்பிடும். இங்கே போர்ட் புக்ஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து புக்ஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த பென்சில் செட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளுக்கே கண்ணை உறுத்துது, அப்புறம் குழந்தைங்க சொல்லவா வேணுங்க. அது மேலே ஃபுல்லாக எரேசரோடு இருந்ததுங்க. அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் டைம்ங்கனால ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருந்தது. நம்ம குட்டிக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ் வந்து பப்பட் மாதிரி ஒரு புக்குள்ளேருந்து வர மாதிரி இருந்ததுங்க. பிடிச்சது, ஆனால் வந்துட்டு வேணான்ட்டோம். ஏன்னா ஒரு நாளுக்கு தாங்க, அதுக்கப்புறம் அது அவன் பயன்படுத்தவே மாட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டட் புக் செக்ஷன்லைங்க ஒரு கீபோர்டு மாதிரி இருந்தது. ஸோ அதே வந்து வச்சுட்டு அவர் விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களுக்கும் இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து நாவல்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அப்புறம் குக்கிங் ரிலேட்டட் புக்ஸ் நிறையா இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம இந்தியன் குக்கிங் தான் நான் தேடிட்டே இருந்தேங்க, ஏதாவது வந்து இருக்குதா அப்படின்ட்டு, இந்தியன் ரெசிபீஸ் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பேக்கிங் ரிலேட்டட் புக்ஸ் தாங்க இருந்தது. அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னாங்க நிறைய குட்டி குட்டி பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க. இது டோர் ஸ்டாப்பராக தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அணில் குட்டி தாங்க. என்னமோ தெரியல, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்ததுங்க. அப்படியே திரும்பினோம் நாங்கள். ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் ஸ்பைசஸும் இருக்கிற பவுச்சஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா மசாலா டீ மாதிரி வந்து ஸ்மெல் வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. கிறிஸ்மஸ் டைமுக்கு இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பைன் கோன்ஸும் வச்சுருந்தாங்க, ட்ரைட் பைன் கோன்ஸ். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்களேன், பேராஷூட்டில் குதிச்சு வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. இப்போ உங்களுக்கு யூனிக்காக நீங்கள் வந்து உங்களோட கார்டன்லாம் டெக்கரேட் பண்ணணும் கிறிஸ்மஸ் டைமில் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர்ஸ் கார்டனை நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்டோர் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது அது எல்லாமே நிறைய யூனிக்காகவும் கிடைக்குங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சு. ஸோ அது ரிலேட்டட் சாக்லேட்ஸ் எல்லாமே எப்படிங்க, ஸோ லாலிபாப் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது மில்க் சாக்லேட்லானது தான், சாண்டா கிளாஸு அந்த மாதிரியெல்லாம்.
அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு வந்தாங்க. ஃபுல்லாக பேட்ரி ஆப்ரேட்டட் தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நான் ஹைடின்னு ஒரு கார்ட்டூன் பார்ப்பேங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி அங்கே ஸ்னோ அந்த மவுண்டெயினில் இருப்பாங்க, ஆடெல்லாம் வச்சிட்ருக்கிற மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டு இந்த வின்டர் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலில் இருந்ததுங்க இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க ஸ்னோமேன் கூட விளையாண்டுட்டு இருக்க மாதிரி அது மாதிரிலாம் சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரிலாம் வாங்கி வச்சா குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைங்க வீட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கொயர்ஸ் கார்டன் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமேங்க. சரி நம்ம இது ஃபுல்லாக வந்துட்டு காலியானோன்னா பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பொறுமையாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பீங்கானில் ஆனது தாங்க, இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாங்க ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தாங்க இருந்தது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே க்ரீன், ரெட் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் இருக்கிற, அப்புறம் கொஞ்சம் சில்வரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், கிறிஸ்மஸ் தீமில் இருக்கிற கப்ஸு, அந்த கேண்டில் அதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. அதாவது அந்த சென்டட் கேண்டிலில் உங்களுக்கு இப்போ அந்த ஸ்பைஸ் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன் ஒருத்தர் ஒழிஞ்சிட்ருப்பார், ரொம்ப க்யூட்டாக இருந்தாருங்க இந்த ஃபாக்ஸு. ஸோ அவங்கள வந்து அப்படியே நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோமேனில் இருக்கிற குட்டி ஸ்ட்ரா டம்ளர் இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து உங்களுக்கு லைட்ஸ் வச்சு ஃபுல்லாக செட் ஆன மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு பிளாஸ்டிக் அந்த லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க, அது கூட இங்கே கிடைக்குங்க. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்க, அது இந்த 2 செக்ஷன் இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாக கூட்டமாகவே இருந்துட்டு இருந்தது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுல்லாக கூட்டம் காலியான ஓடி போய் எடுத்துடலான்ட்டு தாங்க. இந்த கலர் பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு கலரு, அந்த சில்வரும் அதுக்கப்புறம் ப்ளூவும் சேர்ந்த மாதிரிங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகழகாக வைக்கிறப்ப அந்த செக்ஷன் விட்டு நகருவாங்களா, நகர மாட்டாங்க இல்லைங்க. அடுத்த செக்ஷன் ரொம்ப இன்னும் க்யூட்டான ஒரு கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ இந்த லைட் ஒரு க்ரீன் ஷேடும் அப்புறம் வந்து சில்வர் இருக்கிற மாதிரிங்க, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், இனி டெக்கரேட் பண்ணலான்ட்டுனா உடனே வந்து பக்கத்தில் ஸ்கொயர்ஸ் கார்டன் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி ஓடிடுங்க யூகேல இருந்தீங்கன்னா. அடுத்தது இந்த செக்ஷன் பாருங்களேன். இப்போ நான் வீடியோவில் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கணும், விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டுங்க. இவ்வளோ அழகழகாக டின் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எப்படிங்க விட்டுட்டு வரக்கு மனசு வரும்? நீங்களும் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து கடைக்கு போய் இந்த மாதிரி டின் கண்டெய்னர்ஸ் இது மாதிரிலாம் க்யூட்டாக ஒரு பாக்ஸ் பார்த்தோம். அதுவும் இந்த பாருங்களேன், இந்த குட்டி ஸ்பேரோ மாதிரி இந்த ஜாடி, அதாவது இது பீங்கானில் ஆனதுங்க. இது குக்கி தான் இருக்குது உள்ள. இந்த மாதிரிலாம் பார்த்தா விட்டுட்டு வரதுக்கு மனசு வருவாங்க? நம்ம வந்து கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னுலாம் பார்க்குறது இல்லைங்க. குக்கி வாங்கிக்கிறதாலாம் கேட்க மாட்டோம்மா, இந்த டின் பாக்ஸ் வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்குறதுங்க. அவர் என்ன மேலே எங்கேயும் பார்ப்பார், என்னது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக டீ தாங்க இருக்குது, டீ பேக் வைக்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பஸ் மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரிலாம் டின் பாக்ஸுங்க. இதெல்லாம் விட்டுட்டு வரக்கு மனசு வருவாங்க? ஆனாலும் விட்டுட்டு தாங்க வந்துட்டேன். இப்போ வேணாம், அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. ஸோ அடுத்தது பபிள் டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து எனக்கு நினைக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்மஸ் அந்த கிஃப்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. அப்புறம் பீட்சா மாதிரி சாக்லேட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபுல்லாகவே வந்து மில்க் சாக்லேட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த கேட் மாதிரிலாம் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது தாங்க நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி வந்து சாக்லேட்ஸு. ஸோ இதுவும் வந்து க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த டின் பாருங்களேன், இந்த மாதிரி வீடு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ எல்லா செக்ஷனையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த பக்கமாக உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பெட் செக்ஷனுங்க. இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கினி பிக், ஹாம்ஸ்டர், அதுக்கப்புறம் மவுஸ் கூட வச்சுருப்பாங்க. நல்ல பெரிய வாலோடு இருக்கும். பின்னாடி கேஜில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஒளிஞ்சிட்ருக்குறாங்க பயத்தில். ஸோ இந்த உட் பீஸ் இருக்குல்லங்க, அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் பசிச்சிட்ருக்குங்க. வெளியே வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் அப்படியே வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னா ஃபிஷ் அக்வேரியம் தாங்க. ஸோ இது தாங்க என்னோடய ஃபேவரட் ஃபிஷ், பிளட் ரெட் பேரட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. இது இந்தியாவில் நான் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண அக்வேரியமில் வாங்கி விட்ட ஃபிஷ் இது தாங்க. ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணாங்க. அங்கேருந்து பெங்களூர் மூவ் ஆன பக்கெட்லலாம் போட்டு அப்படியே தூக்கிட்டு போனோங்க. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுங்க. இது ஒரு நல்ல டைப் ஆஃப் ஃபிஷ் தாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் அக்வேரியம் டைம் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் நீங்கள் வாங்கி விட முடியாது. ஏன்னா ஃப்ளோரான் ஒன்று தான் விட முடியும். இப்போ பேரட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா கலர்ஸில் கிடைக்குதுங்க. ஸோ அந்த பேரட் ஃபிஷ் வெரைட்டியை நீங்கள் நிறையா விடலாம். அது கூட மற்றதெல்லாம் சேர்த்து போடுறதெல்லாம் பண்ணலாங்க. ஆனால் வந்து டிஷ்ஷும்னு ஃபைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம்
ஒன்றா இறந்து போயிடுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கனெக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் ஃபிஷ் கிட்டலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஃபிஷ் முன்னாடி கோல்டு ஃபிஷ் எல்லாம் வளர்த்திருக்கேங்க. ஆனால் இந்த பேரட் ஃபிஷ் எனக்கு வளர்த்தணுன்னா ஒரு கனெக்டிவிட்டி வந்துச்சு பாருங்களேன். நான் இனிமேல் இந்தியாவுக்கு போனால் கூட அந்த ஃபிஷ் தான் வாங்கி விடுவேன். ஏன்னா இப்போ நம்ம அது பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க் பக்கத்தில் போனீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் போனோன்னா வரும். ஆனால் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே வரும். எதுக்கு நீங்கள் சாப்பாடு போட வந்திருக்கீங்க, நான் சாப்பிட வரேன் அப்படின்ட்டு வரும். ஆனால் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸ் கிட்ட வராது. உங்கள் கண்ணாடி இருக்குல்லங்க உங்கள் கிட்ட வரும். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கண்ணாடி மேலே வந்து இடிக்கிற மாதிரி வரும். ஃப்ரண்ட் கிளாஸில் நீங்கள் வந்து இப்போ கண்ணாடியில் டச் பண்ணிங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷாக இருந்தால் அப்படியே ஓடி போய் பின்னாடி பதுங்குற மாதிரி போகுங்க. இப்போ நான் என்கிட்ட கப்பி இருக்கே அதே அப்படி தான். நான் வந்து அந்த கண்ணாடி டச் பண்ணால் அப்படி. ஆனால் இந்த ஃபிஷ் நீங்கள் கண்ணாடி டச் பண்ணிங்கன்னா உங்கள் விரல் கூடயே மூவ் ஆகிட்டு வருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கூட அப்படியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வாய் திறந்துட்டு இப்படின்ட்டு அலமோதிட்டு வருங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பேசிட்டுலாம் இருந்திருக்காங்க. அது கூட ஏன் இப்படி பண்ணுற, அது ஏன் கடிக்கிறேன்னா அதுக்கு போய் வந்து டீச் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொன்று என்னென்னா நம்ம அது பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்ம அதுக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க. பக்கத்தில் சுற்றி என்ன நடக்குது அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக காம் ஆகிடுவோம். நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அப்படியே போயிடுங்க அந்த ஃபிஷ் டேங்க் நம்ம பார்த்துட்ருக்கப்போ. ஸோ இது என்னோட பிலீஃபான்னு தெரில. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஷ் டேங்க் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுற கல் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் உள்ளே வைக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆர்னமெண்ட்ஸ் நாங்கள் இப்படின்னு பார்த்துட்டு வரப்போ நடுவில் ஒரு மினியன் சிக்கினாருங்க. அப்படியே தூக்கிடான்ட்டு தூக்கிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு. மினியன் ஃபேன் தான் இங்கே இருக்காருங்க, அவர் விடுவாரா? அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் இல்லாமல் இருந்ததுங்க. சரி வேறு ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தா ஒன்று கூட இல்லைங்க. அப்போ தான் மினியன் வெறியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய டேங்க்கில் வைக்கிற மாதிரி உள்ள ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே ட்ரிஃப்ட் வுட்ஸ் தாங்க. இது நம்ம வந்து டேங்க்குள்ளே வைக்கிறதும் அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸும் இங்கே சேலில் இருக்கா. அவங்களோட டேங்க்குள்ளேயும் வந்து ட்ரிஃப்ட் வுட்ஸ் அதெல்லாம் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்ஸு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து கிளாஸ் டிஸ்பிளேல ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டர்ட்டில்ஸ் தாங்க. பார்க்குறக்கே குட்டி குட்டியாக அழகாக இருப்பாங்க. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க சாப்பிட்றப்ப அப்படியே முன்னும் பின்னும் வந்து இப்படி உருண்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்க்குறக்கு தாங்க இத்தினூண்டு இருக்கிறாங்க, தமத்தூண்டு சைஸில். ஆனால் வந்து அந்த ஒரு லெட்டர்ஸு இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் பிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது ஒன்று எடுத்து கடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறதுங்க ஒரே குறிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் ஃபுல்லாக ரெப்டைல் கேஜி. இதில் இவங்களை தேடுறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த மரத்தோடு ஒட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை எங்கே இருக்காங்கன்ட்டு அப்படியே நம்ம தேடிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே ஸ்னேக் கூட இங்கே பாருங்களேன் போஸ் கொடுத்துட்டு வர நின்றுட்டு இருக்காங்க. அசையவே மாட்டாங்க. அதுதாங்க நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸ்னேக்கும் உள்ளே இருந்தாங்க. அவங்க வந்து உள்ளே போய் நல்லா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள என்னால் கவர் பண்ண முடியலங்க. அப்புறம் அடுத்தடுத்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சோந்தி தாங்க வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்கங்க. அடுத்த டேங்க்ல இருக்கிறவரை யாராவது இவங்களோட லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டே இருந்தார் பக்கத்தில் வந்துட்டு, நீ என்ன ஃபோட்டோ எடுக்கிற, கொடு ஃபோனை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டபக்குன்னு பிடிக்கவே வந்துட்டாரு. பாருங்களேன் பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்லங்க. கண்ணு பாருங்கள் எப்படி திருப்பிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்படியே வெளியே வந்தோம் நாங்கள். நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ஃபவுண்டைன் செட்டப் இருக்குங்க. இது எதுக்குன்னா ஃபுல்லாக டிஸ்பிளேக்கு தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கார்டனில் அந்த மாதிரிலாம் செட் பண்ணணும்னா வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். அதுக்கு தாங்க இந்த ஃபவுண்டைன் செட்டப். இங்கே இந்த மாதிரி இருந்தது. இந்த பின்னாடி இருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு நம்ம ஊரில் வந்து வாய்க்கால் இருக்குல்லங்க, ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஆசையாயிடுச்சு இதில். ஸோ ஏன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஊரில் வந்து இதிலெல்லாம் நாங்கள் விளையாண்டுருக்கோங்க. நம்ம உட்காந்து துணி துவைச்சு அப்படியே இதில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அலசிட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இது நிறையா ஃபிஷ் இருக்கும், நிறையா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. அப்படியே வெளியே வந்தோம் நாங்கள். ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருப்பாங்க. அதாவது இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லைங்க, அந்த பைன் ட்ரீ, ஃபிட் ட்ரீ அதை வச்சுருப்பாங்க. இதில் அவங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது பேக் பண்ணுறது வந்து என்னால் கவர் பண்ண முடியலங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நெட்டட் கிளாத்தை அந்த மிஷின்குள்ளே இது தள்ளினாங்கன்னா இந்த மரத்தை அப்படியே அந்த கிளாத் போய் லாக் ஆகி கொடுத்துரும். ஸோ அது மாதிரி இருந்தது. குட்டி குட்டி ட்ரீயும் வச்சுருந்தாங்கங்க. ஸோ வித் இந்த ஒரு குட்டி குட்டி பாட்டில் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெத்து, அதுக்கப்புறம் இந்த நிறைய கலராக ஃப்ளவர்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பேஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பேஸ்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பேர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து குட்டி ஸ்பேரோ மாதிரி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லேம்ப் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஹேட் போட்டு
போட்டுட்டாங்கங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டெரகோட்டா பாட்மேன் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ இது வந்து இந்த காற்றுல நம்ம வெளியே மாட்டிக்கிறதுங்க, ஆடுனா வந்து அப்படியே டிங் டிங் நடிச்சிட்ருக்கோம் அது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து சாண்டா கிளாஸ் மீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. இங்கே பே பண்ணி தான் போகணும் ஆக்சுவலாக. சரி ரொம்ப ஆசையாக 2 பேரும் கேட்டாங்கன்ட்டு அவர் விட்டுருப்பாராட்டிருக்கு. நான் இந்த டைமில் வந்து விண்டோ ஷாப்பிங்கில் இருந்தேன். ஸோ அவங்க 2 பேர் போயிட்டு வந்தாங்க. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்ஃப் இருக்கிற மாதிரி, அப்புறம் சாண்டா உட்காந்துட்ருக்கிற மாதிரி. இவங்க போய் அவர் கூடலாம் பேசி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டு அங்கே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இவர் பக்கத்துலேயே போலங்க, கிஃப்ட் பார்த்தோன்னா பக்கத்தில் போய் வாங்கிட்டு ஓடி வந்துட்டார். ஸோ 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அந்த பேட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இங்கே 2 பேரும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே உடனே என்ன பண்ணுவாங்கங்க, ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து எரிஞ்சிட்டு தான் மற்ற வேலை. தீரன் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் தீமில் டைம் லேர்ன் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி கிட் கிடச்சிருந்ததுங்க. லயா குட்டிக்கு வந்து ஒரு மேஜிக் கிட் தான் கிடச்சிருந்தது. தீரன் வந்து லயா ஓப்பன் பண்ணணும், அதை அப்படியே எட்டி பார்த்தாருங்க. பார்த்தோன்னே இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கே, பெப்பா பிக் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதுதான் என்னோடதுன்னு மேஜிக் கிட்ட வாங்கி வச்சுக்கிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கேக்ஸும் கிடைக்குங்க. இந்த கேக் வந்து குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் லயாக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒன்று எனக்கு பிடிக்காதுங்க, மேலே அந்த க்ரீம் இருக்குது பாருங்களேன், ரொம்ப வந்து திகட்டுற அளவுக்கு இருக்குங்க சக்கரை. அதுக்கப்புறமா அக்வாரியம் டேங்க்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு குட்டி மினியனும் க்ளோ ஸ்டோன்ஸும் வாங்கியிருந்தேங்க. இந்த க்ளோ ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ பார்த்து தாங்க ஞாபகமே வருது. இது அக்வாரியம் டேங்க்குள்ளே போட்டதுக்கப்புறமா க்ளோ ஆகுதான்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இது தாங்க சாண்டா கொடுத்த அந்த பேட்ச். ஸோ இதோட ஸ்கொயர்ஸ் கார்டன் டூர் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.